மீண்டும் திறந்து வைத்து அடைப்பார்க்கின்ற அருமையான தத்துவதியான அவர்களை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். உரை என்பது எளிது, யாராவது வருவார்கள், உரை எழுதுவார்கள், எழுதுவார்கள். ஆனால் கவியரங்கம் என்பது பொய் வாய்ந்ததற்கு கவிதை காரணமா, அது எழுதிய கவிதைகள் காரணமா, அல்லது கேட்பாளர்கள் காரணமா என்று ஒரு ஆய்வு செய்கின்ற போக்கு இருக்கின்ற பொழுது மீண்டும் கவியரங்கத்தை தட்டி வைத்திருக்கின்ற தமிழ்ச்செல்வன் அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி நான் அந்த முறைப்படி இந்த கவியரங்கத்தை நாம் நடத்துகின்றோம். கவியரங்கம் நூலகம், அறிஞர் குடும்பத்தி காயம், அறிவு பாசுணக்கம் பாலர், அறிவு பாசுணக்கம் பாலர், ராணி தேனியா எங்கள் மாவட்ட அலுவலர், அரங்காவலர் போல் அறிவுக்காவலராய் என் நூலகம், அரவணைக்கும் அறப்பணியாளராய் அனைத்து அலுவலர்கள் அனைவரையும் மீண்டும் வணக்கம். கப்பல் கழகத்தின் செயல் வீரர், உண்மையின் வடிவம், உழைப்பின் உருவம், முனைவர் நற்கோபுரி அவர்கள், சரணாகதி குறித்து அற்புத உரை நிகழ்த்திய தமிழ்ச்செல்வன் முனைவர் சுமதி தெய்வ சுமதி அவர்கள், வருகை வந்திருக்கின்ற சான்றோர்களே, மீண்டும் உங்களை வணங்குகிறேன். பேச்சு, இந்த சிறுபாத்திரங்கள் தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக, அந்த பேச்சின் மூலமாக என்ன தாக்கம் ஏற்பட்டது என்பதுதான் கவியரங்கத்துடைய பொருளை. அதனால் பேச்சு மனித இனத்திற்கு மூச்சு, கேட்போரை செயல்படுத்தும் மூன்று பேச்சுக்கள் பல. வெற்றி பேச்சு, வீண் பேச்சு, வெற்றி பேச்சு, ஏழ பேச்சு என எண்ணிக்கையின்றி சொல்லலாம். ஆனால் சிந்தனையை கலரி செயலத்தில் இருந்தது அல்லவா பேச்சு. கம்பன் காவியம் கேட்பது ஒரு கட்டையை வைத்து திருப்புவார்கள். அந்த பேர் என்னை கடைவிட்டார். ஒரு கட்டையை வைத்து திருப்புவார்கள். அதுபோல இந்த காவியத்தை நகர்கின்ற பொழுது சிறு பாத்திரங்கள் அந்த காவிய போட்டை திருப்பிருக்கின்றன. வழிகாட்டி மனம்போல் வாட்டி காட்டி உள்ளவர்கள் பலருக்கு அவர்கள் அறிவர் குறித்து பாட பாவலர்கள் பாவெடுத்து வருகிறார்கள். பாவலர்கள் பாவெடுத்து வருகிறார்கள். முதன்மை பாத்திரங்கள் அல்லாமல் துணை பாத்திரங்களின் சொற்விளக்கம் இந்த கலகரம். ஏழை சொல் சம்பாதத்தில் ஏறாவிட்டார், எளியோர் சொல் வெள்ளோர் சொல்லாக எல்லைக்கும் அமைந்திருந்தது. வலியோர் வாக்கை வழியாக அமைந்தால் எளியோர் சொல் வெளியோர் சொல்லாக. இங்கோ சபரி எனும் மூதாட்டி, சபரி எனும் மூதாட்டி, சுத்திரர்கள் வாரி எனும் சிற்றரசர்கள், சிறிச்சாடி எனும் பணிப்பெண், முகன் எனும் எழுதல், இவரெல்லாம் இருக்கிற காலத்தில் இந்த கவியரங்கம் ஒரு ஏழையர் அழகிறது, எளியோர் அழகிறது. ஏழையின் கண்ணீர் வலிமையாக கம்பெனி கண்ட மாற்றம் என்று அறவோர் சொல் ஏறாமல் பலர் ஆணவம் கொண்டு அன்றைக்கு பலர் அழைப்பது. எளியோர் சொல்லையும் கேட்டு வலியோர் வாழ்வதை கம்பன் காவி பேசினார். வாழ்வியலும் இப்படியா அப்படியா என்று ஆய்வு கவியரங்கெல்லாம் எளியோர் பேச்சு என்ன செய்தது என்று பார்த்தோம். காலக்கருதி விடுதிகளை முதலில் கோரப்போவதில்லை, இந்த விடுதிகளை முதலில் கோரப்போவதில்லை. காவிய நிமயமா கப்பல் படைத்த பாத்திரங்கள் குறித்து 5 பேச வருகிறார்கள், 5 கவியமாகிறார்கள். காலக்கருதி சுருக்கமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால், அந்த கட்டாயத்தில் இருப்பதால் சுருக்கமாக கவியரங்கை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலில் அறிவாளர்களுக்காக மூதாட்டி சபை இருக்கிறார். மூதாட்டி சபை இருக்கிறார். ஆசிரியர் விரைவா தமிழாசிரியர் விரைவா புதிய கல்லூரியின் முனைவப்பட்ட ஆய்வாளர், புதிய கல்லூரியின் முனைவப்பட்ட ஆய்வாளர், அச்சம் என்று கிடைத்த அனைவரும் தன் மாணாக்கர்களெல்லாம் உச்சம் கொலை செய்த முதுகலை ஆசிரியர், தன் மாணாக்கர்களெல்லாம் உச்சம் கொலை செய்த முதுகலை ஆசிரியர். அடுத்த அடக்குமுறையில் அறிஞர் சொல்லிவிட்டு அன்பினால் ஆட்கொள்ளும் துணை கொண்டால் சபரி விருது பாட அன்புடன் அவரை அழைத்து நன்றி வருகிறேன்.
என்று வருதும் நிலை வருமல்லவா. இரடை மலையில் சுக்கிரவனை காண ராமனை அனுப்பும் திருமுனை சொல்லுக்கு உரியவள் இந்த சபை. விழிகள் பழுதடையும் வேலையிலும் விழிகள் பழுதடையும் வேலையில் வழிகாட்டி காப்பியத்தை வளர்த்த சபையை போற்றுவோம். காப்பியத்தை வளர்த்த சபையை போற்றுவோம். நன்றி. நாளை புதியல் வைகரை புதிய புத்தாண்டு அனைவருக்கும் இனிய ஒரு ஆண்டாக அமையுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன். சுருக்கமாக சபை பார்த்திருக்கிறேன். சுருக்கமாக நன்றி. எழுத்தாடியை செங்கோல் எனும் செஞ்சொல்லை வழங்கி வீடுபேறு கவிதை வழங்கிய வீடுபேறு கவிதையாக சபைகளுக்கு வழங்கிய அம்மையார் அவர்களுடைய பாட்டு தொடர்ந்து முகன் குறித்து கவிவாட ஒரு சித்ரா பள்ளி ஆசிரியர் பணியேற்று தொகுப்புரைகளை தொடங்குவோம். ஆசாரர்கள் தூணாக விளங்கும் அரிமாசத்தின் மட்டமாக்கி அருந்தவர் வளர்க்கும் ஆக்கலாகும். புகழை போல் ஏழு மீனமாக ஈந்தவர்களை வேண்டி வருகிறார். அவர்களே சித்திரம் பேசுவோம், சித்ராவின் சுருத்திரம் பேசுவோம். கேட்போம். அனைத்தும் அளவிட வன்மொழி வாடியவை. 7 விடத்தை பிறந்து தன் மனவீசும் இசையோடு வாடியவை. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாடியவை. அவை அனைவரையும் வேலூர் தந்தை பெரியார் ஈவிரா மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெறும் வேலூர் கம்பன் விழாவிற்கும் கவியரங்கத்திற்கும் வருகை தந்துள்ளார். அவை இணைந்த ஆற்றோடு சார்பிற்கு வேலூர் கம்பன் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற பெரும் சிறத்தை எடுத்து தம் உள்ளத்திலும் இல்லத்தெல்லாம் தாங்கியும் கம்பனை விடாமல் பின்பற்றும் எங்கள் கவிஞர் எங்கள் குருநாதர் ஐயா லட்சுமி அவர்களுக்கும் கம்பனை ஆதரித்த சரையப்ப வண்ணனை போல் கழகத்தை ஆதரிக்கும் வல்லவராக விட்டிருக்கும் சபை நேர்ந்த வண்ணன் பிறந்தவை அனைவருக்கும் என் நன்றியை பிரித்தாக்குகிறேன். இந்த கம்பன் விழாவில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த எங்கள் கவிஞர் ஐயா அவர்களுக்கு பாதம் தொட்டு என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். இவ்விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் பொன் செல்வகுமார் ஐயா அவர்களும் எங்கள் லட்சுமதி ஐயா அவர்களும் ராமனும் லட்சுமணும் போல அந்த ராமனும் லட்சுமணுக்கும் சிறப்பால் பெண்பால் ஆகியும் அன்பால் உங்களாக போற்றி வருகிறேன். நான் தாய்மொழி வழிக்கல்வி பயிலவில்லை என்றாலும் என் தாயின் கல்வியில் இருந்தே என் தாய் பேசிய மொழியாக தமிழை கேட்டு கற்றறிந்தவள் ஆயிற்று. கம்பன் மேடையில் பேசுவது என்றால் ஒரு நடுக்கமும் கஷ்டமும் இருக்கத்தான் செய்கிறது. கம்பன் என்னும் கடலில் கரை கண்ட ஆண்டோடு சான்றோடு முன்னிலையில் கரையில் இருக்கும் சிறு பிரித்தர்களை பொறுத்து மகளும் சிறு பிள்ளை போலவே இந்த நிலையில் இருக்கின்றேன். எங்கேனும் கம்பனின் கவியில் நின்றால் அதை எடுத்துக் கொடுக்கும் ஆண்டோர் சிலரோடு முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று துணிவோடு துணிவிட்டேன். மேலேயே இருந்தேன். எனவே என்னுடைய பிழையை பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கம்பனின் நயம் பேசுவது அது கம்பனை படிப்போருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தாமரை போன்ற கண்ணால் தாமரை போன்ற அழகிய கண்ணால் தாமரை போன்ற அழகிய கண்ணால் தாமரை கண்ணால் என்றால் தாமரை போன்ற கண்ணாலை கண்ணாலே தன் விரும்பிய ஒரு ஆண்மகனை சீதை பார்க்கின்றார். அதாவது பெண் தன் விரும்பிய ஒரு ஆண்மகனை அரை கண்ணால் பார்ப்பாள். இப்படி எப்படியாக கம்பனின் கவிநயத்தை நாம் பாராட்டலாம் அல்ல? அதுவல்லவோ கம்பனின் நோக்கம், காப்பியத்தின் நோக்கம். இளைஞரின் உள்ளங்களை கவர வேண்டும், இளைஞர்களை அறநெறிப்படுத்த வேண்டும் என்பதே கம்பனின் கவியின் நோக்கம். கம்பன் காட்டும் கதாபாத்திரங்கள் அறநெறி பண்புகள் ஆராயப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதிலே இன்றைய காலத்தில் கம்பனின் பாதை. எனவே அந்த பாதையை தொட்டு இவ்வேறு கம்பன் விழா நடத்தும் இக்கவியரங்கத்தின் சிறப்பு. சங்கமாக வாழ்க்கை ஒரு பக்கமும் மடலமாக கம்பராமாயணத்தை படித்தாளர்கள் கம்பனின் பண்பும் கம்பனின் அரணை ஒழுக்கத்தையும் நம்மால் படிக்கிறார். கம்பனின் கதை மாதத்த இயல்புகளை பண்புகளையும் உரையாடல்களையும் செயல்களையும் வெளிப்படும் வளமையை கண்டு வியக்கலாம். அரணை பண்புகள் ஆங்காங்கே தக்கவாறு
இக்காவியத்தின் உளவியல் உள்ளது, மனித தர்மத்தின் உளவியல் உள்ளது, உயிரினங்களின் வாழ்வியல் உள்ளது, இயற்கையின் எண்ணற்ற இயல்புகளும் உள்ளன. மற்ற நிகழ்ச்சிகளை விட இந்நிகழ்ச்சியின் பொழுது இக்கூட்டத்தின் பேராபத்தையும் இலக்கத்தில் கூர்ந்து கேட்க வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தையும் காண முடிகிறது. கம்பனை சொல்லும் போதே இக்கூட்டத்தில் இருப்பவர்களும் பெருமித உணர்வும் சான்றாமையும் பழிச்சிடுவதை காணலாம். எனவே கம்பன் விழா என்பது மனித மாண்புகளுக்கு எடுக்கப்படும் விழா என்பதே உண்மை. சற்றே நான் கவியரங்கத்திற்குள் நுழைந்து விடுகிறேன். வான்முகியின் புகழோ குறுபாத்திரம், கம்பனின் புகழோ அளவிலா அன்பை அளித்தது அச்சய பாத்திரம். காடாலும் புகழோ நாடாலும் திருமகனை கண்டதில்லை, காணா காதல் கொண்டார், அக்காதலால் அவனை கண்டுகளித்துள்ளான் என்றோ எழுப்பினார். வந்தது செய்தி தன் ஆவியில் ராமன் வடகரை வந்திருக்கிறான் என்று விரைந்தான் புகழ். சுற்றத்தோடு பரிவாரங்களின் தொலைவிலே நிற்க கையிலை பொருளோடு தான் கொண்டு தள்ளாத தவப்படி நோக்கி தவசீனனை காண விளைகின்றான். வாயிலை அடைந்தான். ஐயனே என்றான். லக்குவன் புகழை காண புகழோ லக்குவனை காண ராமன் என்றோ காணான். லக்குவன் நின்று நினைத்து செய்து புகழை நோக்கி நீ யாரப்பா என்றான். தேவா நின்மடல் சேவிக்க வந்தனை நாவாய் வேடுவன் வாயடியே என்றான் புகழ். இப்பேச்சின் தாக்கம் ராமனை மானுட மன்னனாக அன்றி அவதார புருஷனாக காப்பதற்கு தெரிவித்திருக்கும். இக்கூற்றாலாக இலக்குவன் புகழை உள்ள தூயான் தாயின் வந்தாள் என்றான். காதலால் காண ஏற்கின்ற உலகுன்றானை கண்முன்னே காண்கின்றான் புகழ். அங்கே புகழ் என்னும் அன்பு கடலும் ராமன் என்னும் அருட்கடலும் மலைமோதி கொண்டிலோடு அடங்கி நிற்கும் அழகிய தருணம் அது. புகழ் ராமனை கொடுத்து எழுந்து தேடும் வீடும் அமிழ்தனுக்கு தவறுவதாக திருத்தி குழந்தையை என்கொள் திருப்புறம். இது வல்லவோ தலையுள்ளம். இச்செயலின் தாக்கம் ராமனின் அறியலாம் ஒப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதலால் தெரிதர குழந்தது என்றால் அமிழ்தில் சித்தன் நோக்கர் பருவினால் தழிய எண்ணில் பவித்திரம் என் முன்னோர் கூறின இதனை நாம் உருவமன்றோ என்றார் ராமன். புகழின் உள்ளம் நிறைய முனிவர்களின் உள்ளம் தெரிய இன்றே காட்சி. தேனும் வீடும் மாலாக்காதலின் வியவுக்கும் ஆழத்திற்கும் பொருள்களில் பொழிதல் எனலாம். நாளை காலை வருவாய் நாவாயோடு என்றார் ராமன். பரிவு உள்ளம் பிரிய மறுத்து இருக்கின்றான் புகழ். பார்க்குளம் செல்லனின் இங்கலம் பார்த்த கண்ணை ஈர்க்கலா கல்வன் ஆனார். இன்னும் இருக்கை நோக்கி தீர்க்கலான் ஆனதையா செய்தியை அடிமை. இக்கூற்றால் ராமனுடைய இருக்கும் பொழுதை
தமிழால் என் தாழ்மையின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வேலூர் கம்பன் கழக விழா கவியரங்கம் நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் பன்னாட்டு அமைச்சகங்களின் பன்னாட்டு இயக்குனர் PSLF கலை டாக்டர் M. கல்லழகர் அவர்களுக்கும் முன்னிலை ஆற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் PSLF நான் திரிசடையாகி கவியரங்கத்திற்குள் செல்ல வேண்டுமானால் உங்களுடைய பலத்த கைத்தட்டல் தேவைப்படுகிறது. ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல் தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஐயா, கொஞ்சம் கை தட்டுங்கள். ஏன்னா உற்சாகத்தோடு இருந்தால்தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இப்பொழுது திரிசடையாக மாறி கவியரங்கத்துள் செல்கின்றேன். வாரியார் தாசனுக்கு வணக்கங்கள். வாரியார் தாசனுக்கு வணக்கங்கள். நேரிய கவியரங்கில் கூடிய தமிழ் கொண்டு கூவுத கவி கொண்டு என்று வருகின்றார் ஆணை. எனவே நான் இங்கு நான் வாரியார் தாசனுக்கு வணக்கம் வைத்தேன். மீண்டும் பொன்னே செல்வமே, பொன்னே செல்வமே, புகழுடை புலவனே, தூய நெஞ்ச தூதுவனே, துணிவு கொண்ட மாதவனே, கவிப்பிறங்கில் நான் ஒரு கால் பகுதி, கவிப்பிறங்கில் நான் ஒரு கால் பகுதி, கவியரங்கன் நடுவனுக்கு நீயே தகுதி, கவியரங்கன் நடுவனுக்கு நீயே தகுதி. நீ கவி சுரப்பி விருந்தாளர், நான் உன் கவிதைக்கு விருந்தாளர். நீ கவி சுரப்பிக்கு விருந்தாளர், நான் உன் கவிதைக்கு விருந்தாளர். இன்று உன் எருடுகளின் கவிதை உலாம், நீயோ அருந்த பூமியில் அழகுகிறான். இன்று உன் எருடுகளின் கவிதை உலாம், நீயோ அருந்த பூமியில் அழகுகிறான். என் பெயர் கிரீசடை, என் பெயர் கிரீசடை. பெண்களுக்கு பொதுவாய் ஒரு சடை, பெண்களில் சிலருக்கு இரு சடை, எனக்கு மட்டுமே முச்சடை. எனவே நான் கிரீசடை. இலங்கை எனது பூர்வீகம், ராவணன் எனது பெரியப்பா. இலங்கை எனது பூர்வீகம், ராவணன் எனது பெரியப்பா. சரமை எனக்கு தாயாரே, விமலன் எனக்கு தகப்பனாரே. நான் பிறந்தது அரக்ககுலம், நான் பிறந்தது அரக்ககுலம், ஆனால் எனக்கோ இறக்க குணம். தாமம் எனக்கு கண்மறைக்க தவந்தார் சீதையை பெரியப்பா. தாமம் இரண்டு கண் மறைக்க தவந்தார் சீதையை பெரியப்பா. பிறன் மணியை நோக்கியதால் பிழை புரிந்தனன் ராவணனே. அசோகவனத்தில் சீதையனை அடைத்து வைத்தார் அடிமையன. அசோகரியங்கள் இல்லை அங்கே, ஆனால் அழுதால் சீதையுமே. அசோகவனத்தில் சீதையனை அடைத்து வைத்தார் அடிமையன. அசோகரியங்கள் இல்லை அங்கே, ஆனால் அழுதால் சீதையுமே. தனது காம பசியிற்கே தாயாம் சீதையை உருவாக்க மந்திர காலம் மாயங்கள் தந்திரம் செய்தார் ராவணனே. தனது காம பசியிற்கே தாயாம் சீதையை உருவாக்க மந்திர காலம் மாயங்கள் தந்திரம் செய்தார் ராவணனே. லக்குவன் ராமன் இருவருமே இறந்துவிட்டார் போரிலே. எந்தே பொய்யை செய்தி என நன்றாய் நம்பிட பரப்பினாரே. லக்குவனன் ராமன் இருவருமே இறந்துவிட்டார் போரிலே. எந்தே பொய்யை செய்தி என நன்றாய் நம்பிட பரப்பினாரே. கண்ணும் பசுவும் பிரிந்தவுடன் கதறி துடிக்கும் காட்சி என கண்ணீர் சிந்தினர் சீதையுமே. எண்ணம் முழுவதும் ராமஜெயம். அழகை துணிந்த சீதையினை அனைத்தேன் நானும் இருந்ததால் அம்மா தாயே அழ வேண்டாம், சும்மா பரப்பும் செய்தி இது. அழகை துணிந்த சீதையினை அனைத்தேன் நானும் இருந்ததால் அம்மா தாயே அழ வேண்டாம், சும்மா பரப்பும் செய்தி இது. புனித தாயே சீதையம்மா புலம்பி தவித்திட வேண்டாமே. புறையை பரப்பிட பெரியப்பா
புரியும் சூழ்ச்சி இதுவும் புனித தாயே சீதையம்மா புலவி கவித்திட வேண்டாமே புறவி படைப்பிட பெரியப்பா புரியும் சூழ்ச்சி இதுவும் மறிக்கவில்லை ராமனுமே மயக்க நிலையில் லக்மணன் மறிக்கவில்லை ராமனுமே மயக்க நிலையில் லக்மணன் பறிக்க முளைக்கும் பூக்கோளே விழுத்து எழுவார் உனக்காக பறிக்க முளைக்கும் பூக்கோளே விழுத்து எழுவார் உனக்காக எந்தே எனது ஆறுதலை அன்றே பிரிசரை நான் சொன்னேன் அருவம் நிஜமாய் ஆனதுவே அழிந்தான் ராவணன் அலம்பிட்டேன் அரக்க குணம் நான் நிச்சயமாய் இரக்க குணம் என் லட்சியமாய் அரக்க குணம் என் நிச்சயமாய் இரக்க குணம் என் லட்சியமாய் தர்மம் மட்டும் வெல்லுமையா தர்மம் மட்டும் வெல்லுமையா என் மேல் தவறு இருந்தால் சொல்லுமையா. நன்றி, வணக்கம். என் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவியரங்கத்திற்கு உரிய கவிதையாக வழங்கிய மோகன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது கவிதை ஐம்பூன் சென்றி மரபு கவிதை என்றெல்லாம் கவிதையை பாடுபடுவார்கள். கவிஞர் மோகன்குமார் வாசித்தது ஒரு சொந்த கவிதையாக அமைந்திருந்தது. அந்த சொந்த கவிதைக்கு தமிழ் மொழிக்கு சொந்தமாக்கும் மோகன்குமார் என்று பாட்டி பாராட்டி மகிழ்கிறேன். தொடர்ந்து ஆடி பிடித்து கவிதை பாட கவிஞர் ஆனந்த ஜோசப் அவர்கள் அன்பு பாராட்டி மகிழ்கிறேன். ஆனந்த ஜோசப் அவர்கள் அண்ணல் ராமனை ஓரத்து வைத்து வீடு பெற்ற பாட்டி ராமன் மீது கொடுத்த சொல்லுங்களுக்கு சொல்லாக்கி பேச வருகிறார். அண்ணன் தேசா குறித்து நூலாக்கம் செய்தவர், சுடர் சங்கத்தின் சூறாவளியாரை சொல்பவர், நன்னாசிரியை பெற்றிடும் அண்ணையா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அபிநயித்தார்கள். கம்பன் விழா கவியரங்கம். கம்பன் விழா கம்பன் கழக விழா கவியரங்கம். கம்பன் விழா கவியரங்கம் இந்த அரங்கத்திற்கு என்னை அறிமுகம் செய்த வாசத்திற்குரிய வாரியார் வாசன் அவர்களே, நடுவர் அவர்களே, இங்கே என்னோடு ஒன்றாக பயணித்த மருத்துவர் அருள்பாரி அவர்களே, என்னுடைய தலைமை ஆசிரியர் பாரதி மேடம் அவர்களே மற்றும் சிறப்புரை ஆக்கியவர் பன்னாட்டு இயக்குனர் அவர்களே, நண்பர்களே, கம்பனவன் காப்பியத்தில் காதல் கொண்டோரே, கம்பனவன் காப்பியத்தில் காதல் கொண்டோரே, என் கவிதைக்கு கரம் கொடுக்கும் நற்கிழக்கணத்தாரே, வாலியவன் வாய்மொழியாய் கவிவாழ வந்துள்ளேன், வாலியவன் வாய்மொழியாய் கவிவாழ வந்துள்ளேன், உங்கள் காதில் விழி பார்வையை கலந்தே என் சொல்வீடு செலுத்த விடுகிறேன். மனிதனாய் நான் மண்ணில் பிறக்காமல் மண்ணாவும் மன்னனாய் பிறந்ததைக் கண்டு நிறவனான் ஒருவன் காத்த நிறையரசு என்றாலே ஆகலாம். மனிதனாய் நான் மண்ணில் பிறக்காமல் மண்ணாவும் மன்னனாய் பிறந்ததைக் கண்டு நிரம்பினான் ஒருவன் காத்த நிறையரசு என்றாலே அமைகிறான். வாலியன் வானரசின் தலைவனான், வாலியன் வானரசின் தலைவனான், அரசுக்கு வேண்டிய அத்துணை குணங்களும் நிறைவாக பெற்றவனே என ராமநாதன் வார்த்தையிலே சொல்லாட்சி பெற்றவனான். பூத்தமர் காய்கறி சுவைக்கு உண்ணும் மனத்தின் வானர தலைவனாய் வெற்றி மகளுக்களை எண்ணிலா பெற்ற
பெற்றவனானேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று எனும் 4 பூதங்களின் ஆற்றலுடையவன். நிலம், நீர், நெருப்பு, காற்று எனும் 4 பூதங்களின் ஆற்றல் உடையவன். தனி ஒருவனாய் பார்க்கடலை கடைந்தவன். தன்னோடு போர் தொடுப்போரில் பாதி வலிமையை என்றோடு இணைக்கும் வரம் பெற்றவன். தன்னோடு போர் தொடுப்போரில் பாதி வலிமையை என்னோடு இணைக்கும் வரம் பெற்றவன். எத்திக்கும் நான் சென்று சிவபூசை செய்பவன், ராவணனை வென்றவன் எனும் புகழினை கொண்டவன். எத்திக்கும் நான் சென்று சிவபூசை செய்பவன், ராவணனை வென்றவன் எனும் புகழினை கொண்டவன். பல பிறப்பில் தாம் செய்த திருப்பங்களை ஒழிக்க வழி தேடி வருந்துவோருக்கு ராமனவன் விடியலை தருகின்ற அவதார புருஷனாக அவதரித்த அரசி கடவுளவர் உணைந்து நிற்கின்றான் உன் தம்பி. அவன் அழைக்கின்ற போர் வேண்டாம் என போதித்த தாரையினால் பெண் என்ற காரணத்தால் உயிர் பிழைத்தால் போய்வா என பொறுமையை காத்தவனான். மரணத்தை தந்திடவே மாயாவியை பின்தொடர்ந்தேன். மரணத்தை தந்திடவே மாயாவியை பின்தொடர்ந்தேன். 28 மாதங்களாய் இறுதி வரை காணாமல் இறுதிடவே பிறத்தின் மாயையினுடைய காவல் காக்கின்ற தம்பி மேல் கோபம் கொள்வது நியாயமன்றோ? 28 மாதங்களாய் இறுதி வரை காணாமல் இருந்திடவே பிறத்தின் மாயையினுடைய காவல் காக்கின்ற தம்பி மேல் கோபம் கொள்வது நியாயமன்றோ? பாறைகளை உடைத்து பழித்திருக்க வந்தேன். அண்ணன் அரசாட்சியை அபகரித்து சுக்கியவனை அடக்கியார்கள் தவறென்று கூறும் மனிதர்கள் உண்டு. கால்காலம் முடிந்ததும் சேனையோடு வருவதாய் சொல்லிய சுக்ரீவன், கால்காலம் முடிந்ததும் சேனையோடு வருவதாய் சொல்லிய சுக்ரீவன் வாக்கு மறந்தவன். ராமனின் உதவியையும் மறந்தவன் இருந்தவன் என் நன்றி மறந்தவனை கொள்ளுதல் சரியென்றோ? மதையில் குறப்பு செய்கை, மதையில் குறப்பு செய்கை என உரைத்தவர் ராமன் அன்றோ? இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கத்தை பேசலாமா என உரைத்ததும் ராமன் அன்றோ? என எம்புல வாழ்க்கை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு எம்புல வாழ்க்கை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு சுக்ரீவனின் மனைவியினால் கவர்ந்து கோபம் கொண்டால் அவர் சொல்லிய வார்த்தையெல்லாம், ராமன் சொல்லிய வார்த்தையெல்லாம் உதட்டசையின் வெளிப்பாட்டாய் நாம் உணர்ந்திட சரியாக நம்பும். உயர்குலத்தில் உதித்தவர்க்கு உலகில் ஒருவருக்கு ஒருக்கியம் கற்புணர் கடமை உண்டு. உயர்குலத்தில் உதித்தவர்க்கு உலகில் ஒருவருக்கு ஒருக்கியம் கற்புணர் கடமை உண்டு. அறநெறி பிறப்பால் வருவதாக அது அறிவால் அறிவதிலும் நிலையை உணர்ந்தவர்கள் நீங்கள் என்றோம். காணக தலைவனான் மனப்புறப்போக்கில் வாழும் இனத்தான் எனக்கே கற்பு நெறி என் உணவே இல்லாத வாழும் என் மீது குற்றம் சாட்டுதல் முறையாகும். அண்ணனவன் இறந்துவிட்டான் என் திடமான செய்தியேனும் திரட்டாமல் என் தம்பி. அண்ணனவன் இறந்துவிட்டான் என் திடமான செய்தியேனும் திரட்டாமல் என் தம்பி. பதவியும் ஆசை கொண்டு ஆட்சியை அபகரித்த சுக்ரீவனை தண்டிப்பது முறைதானே முறைதானே? என் மகனே அங்கரனை, என் மகனே அங்கரனை ராமனுக்கு தானமாய் தந்தவனா, துணையாக நிற்க சொன்னவனா, என்னோடு நேருக்கு நேர் போருக்குரிய எண்ணாமல் பின்னோக்கி என் மீது அன்பெய்து கொள்ளுவதும் முறைதானோ முறைதானோ? அன்பினால் தன்னை சார்ந்தோர் உள்ள கமலத்தில் அடியெடுத்து வைத்து வாழ்வோர் எல்லோருக்கும் அறக்கடவுள் ராமனவர் செய்ததும் முறைதானோ முறைதானோ? புலனுகர் போதையால் பொறிக்குள் அகப்பட்ட நான், புலனுகர் போதையால் பொறிக்குள் அகப்பட்ட நான் உணர்வு பயப்பட்டு மானை தேடிய சீரையும் ஒன்றே என்று ஒப்புக்கொள்வாரோ என என் வாதம் முடிக்கின்றேன். எனது நிலை நியாயத்தை படைக்கின்றேன். நன்றி. அற்புதமாக வாலியின் வாழ்க்கை பிரிவு கவிஞர் என்பது இன்னொரு வாலியை பயன்படுத்தி காவியத்தை உள்வாங்கி
கவிதைகளை போல் குறைவாக இருக்கும்போது காவியத்தை உள்வாங்கி நிறைவாக மேம்படுத்த ஐயா கவிதைகளுக்கு உணர்ந்த நன்றி, வாழ்த்து, பாராட்டு. அடுத்து இறுதியாக வருகிறார் சுற்று. வாடிக்கு பிறகு சுற்று வருவது வாடிக்கிறாங்க. அதுபோல் அடுத்து நம்முடைய ஏழைகளில் பாவடிக்கும் இந்தவள் பாவலர்கள் கலவன்பேட்டை பள்ளியில் அகதி மீது தமிழாசிரியர் தமிழருடைய அணிந்து வந்திருக்கும் தகுதி வாய்ந்த கவிஞர்கள் கிட்டுரையின் சுற்றுகளின் சொற்களின் மாற்றம் பற்றி பாடுகிறார். பாடம் நடத்தும் பலரும் படைப்பாளிகளாக வருவதில்லை எனும் விதிமாற்றி விந்தை சொற்களால் நம் சிந்தனை வழிபடுகிறார். கவிஞர்களை வரவேற்று வாழ்த்தி வரவேற்கின்றேன். வருகிறேன் நறுக்கவும் தரமான கவிதை. அது எனக்கும் தானே. என் கண்ணித்தமிழுக்கு மூத்த வணக்கம். சொல்ல வேண்டும். வாலி கிஷ்கிந்தாவின் மூத்த அரசு. இவன் அமைச்சர் அனுமனின் தந்தை காற்றரசு. இவன் தம்பி சுக்ரீவன் இளவரசு. பின்னாளில் வந்தது இவர்களுக்கு உரசல், அதனால் வந்தது விரிசல். இருவருக்கும் தாய் ஒன்று, தந்தை வேறு. வாலியின் தந்தை வாசன், சுக்ரீவனின் தந்தை சூரியன். இவர்கள் மாணவன் காக்கும் வானவர்கள். இவர்கள் மாணவன் காக்கும் வானரங்கள். வாலியின் தாரம் தாரை, சுக்ரீவன் தாரம் ருமை. தந்துபி என்றோர் அரக்கனை வாலி அழித்து மதங்கமுனியின் ஆசிரமத்தில் இருந்தான். மதங்கமுனி வாலியையும் அவனுக்கு வனங்கள் வாரிய சிவனையும் சபித்தான். பின்னாளில் மாயாவி எனும் அரக்கன் கிஷ்கிந்தைக்கு வந்து கீழ்த்தனமாய் ஏசினான். வாலி அவனை வாரி வாரி வருந்தான். குத்துயிராய் தப்பித்து ஒரு குகைக்குள் பதுங்கினான் மாயாவி. தம்பி சுக்ரீவனை காவலுக்கு நிறுத்தி பாதாள குகைக்குள் 28 மாதங்கள் சண்டையிட்டான் வாலி. குகை வாயிலில் குருதி கொப்பளித்து வர சுக்ரீவனுக்கு குழப்பம் நேர்ந்தது. அண்ணன் வாலியை அசுரர்கள் அதம் செய்ததால் எண்ணி குகை வாயிலை கற்பாறையால் மூடி கிஷ்கிந்தைக்கு ஓடினான் சுக்ரீவன். நாடு அனாதையாகிவிடக் கூடாது என அனைத்து வானரர்களும் சுக்ரீவனை அரசனாக்கின. ஒரு நாள் வாலி சுக்ரீவன் முன்னால் உயிரோடு நின்றான். சுக்ரீவன் வாலியின் பாதத்தில் விழுந்து வணங்கினான். முன்போல் அண்ணனுக்கு பணி செய்ய இணங்கினான். ராஜ்யம் எடுத்துக்கொள் என இருகரம் கூப்பினான். இதை வாலி ஒப்பவில்லை. அதனால் வாலி தாக்குதலிருந்து தப்பி தப்பவில்லை. சுக்ரீவனை வாலி சுழற்றி சுழற்றி அடித்தான். கொல்லாமல் உயிர் பிச்சை கொடுத்தான். சுக்ரீவன் கிஷ்கிந்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். மதங்கமுனி குடில் பின்னால் பதுங்கினான். முனிவரின் சாபத்தை நினைத்து மலைப்பக்கம் போகாமல் வாலி ஒதுங்கினான். சுக்ரீவன் மனைவி ருமையை வாலி கடத்தி கிஷ்கிந்தைக்கு போனான். பின் சூரிய மகனுக்கு இந்திர மகன் ஜென்ம பகையானான். அனுமன் விவரத்தை விரித்து விவரமாய் சுந்தர ராமனிடம் சொன்னான். சுக்ரீவா, உன்னை மூர்க்கமாய் தாக்கி உன் மனைவியை தூக்கி சென்றவரை நொடியில் தீர்த்து மகனத்தை மறுபடியும் உன் முடியில் சேர்ப்பேன். எங்கிருக்கிறான் வாலி என ரகுராமன் வினவினான். சுக்ரீவனை தழுவினான். சந்தோஷ சாகரத்தில் சுக்ரீவன் முழுகிறான். சுக்ரீவனுக்கு ஐயம், வாலியை ஒரு வாலியால் ராமன் வீழ்த்த முடியுமோ? ராமனை அழைத்து 7 மராமரங்களை ஒரு அம்பால் குறைக்க கூடுமோ என சுட்டிக்காட்டினான். இமைக்கும் நேரத்தில் ராகவன் மராமரத்தை தைத்து கைக்கு திருப்பியது கனை. சுக்ரீவன் மண்டித்த ராவனை சேவடி சேர்த்து உனக்கு நீயே இணை, எனக்கு நீதான் துணை என்றான். வானர சூரிய மகன் சுக்ரீவனுக்கு சுக்கிர திசை அளித்தது. ராமன் சுக்கிரனிடம் மறைந்து மரத்தின் பின்னால் நிற்பேன், நீ போய் வாலியை மல்லுக்கு அடை என்றான். வாலியின் மாளிகைக்கு முன்னால் என்று யுத்தத்திற்கு அழைத்தான் சுக்ரீவன். அறைக்குள் கண்ணை இருந்த வாலி தம்பியின் அறைக்குவலை கேட்டு அலறி எழுந்து ஆவேசம் கொண்டான். உதைப்பட்டு ஓடியவன் எதை நம்பி வந்தான்? வாலி வியந்தான். வருகிறேன் தம்பி என வாசலுக்கு விரைந்தான். தன் கணவனை தடுத்தாள் தாரை. அவள் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். தவிர்க்க நினைத்தால் போரை, ஆனால் விதி விட்டது யாரை? தடுக்காதே தாரை, நான் சூடுவேன் வெற்றி தாரை என்று செருக்கினால் உரிமினான். தம்பியை கருவோடு அறுப்பேன் என கருவினான். இனத்தை இனம் பகைத்தால் இன்னொருவர் நுழைவாரே, இறை நுழைந்தால் இனம் அழியுமே. தம்பி தனியாக வரவில்லை, துணையாக ராமன் வந்த
சொல்யுத்தம், கல்யுத்தம், மல்யுத்தம் என பல்யுத்தம் நடந்தது. பின் அடித்து பிடித்து கடித்து குதறி வாலியை சமாளிக்க முடியாமல் ராமனிடம் ஏன் கைவிட்டார் என்றான் சுக்ரீவன். இருவருக்கும் எல்லளவும் வித்தியாசம் இல்லை. இந்த காட்டுக்கு இழந்து போ என கூறினான் ராமன். மீண்டும் போர். சுக்ரீவனை குத்தி தலைக்கு மேல் தூக்கினான் வாலி. மறுகணம் அறத்தின் நாயகன் சரத்தை தொடுக்க வாலியின் மார்பில் புகுந்தது. குருதி புனலில் தோய்ந்தான் வாலி. இந்த ஈன செயலை எவன் செய்தான் என்று வாலியை உருமினான் வாலி. அம்பின் அடிப்பகுதியில் ராமநாமம் இருக்க இதயம் விரும்பினான். கேள்வி கணையால் துளைத்தான் ரகுவிடம். வாலி கேள்விக்கு ராமன் உரிமையாக பதிலிட்டான். உன் தம்பிக்கு நான் வாக்கு கொடுத்தேன், வாக்கை காக்க வாலி எடுத்தேன். அரசையும் அன்பு மனைவியையும் ஒரு சேர இழந்தவர்கள் நாங்கள். அரசையும் அன்பு மனைவியையும் ஒரு சேர இழந்தவர்கள் நாங்கள். அவனிடம் என்னை பார்த்தேன், பாவங்களில் தலையாய பாவம் பிறன்மனையை பறித்தல், அப்பிழை புரிந்தாரை ஒருத்தல் என் கடன் என்றான். வாதத்தின் முடிவில் வேத நாயகனை கைகூப்பி வாலி அழுது தம்பியின் துயர் தூக்கி வான் சென்றான் வாசவன் மைந்தன். அவனை வைகுந்தம் அனுப்பினான் கேசவன். மறுநாள் மறையோர் ஆசி முழங்க, மங்களம் மேலம் முழங்க, ராவணன் ஆசைப்படி லக்குவணன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான். சுக்ரீவன் மாதவனடி போற்றினான். மறுநாள் மறையோர் ஆசி முழங்க, மங்களம் மேலம் முழங்க, ராகவன் ஆணைப்படி லக்குவன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான். சுக்ரீவன் மாதவனடி போற்றினான். இத்தோடு என் கவியை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த நல்லவனுக்கு நன்றி பார்க்கிறேன். ஒவ்வொரு கவியரங்கமும் ஆதியாக இருக்கின்ற நாட்டாளிகள் நடந்துள்ளது. இதுதான் அரங்கம் நிறைந்த ஒரு அரங்கமாக கவியரங்கம். எல்லா பெருமையும் என்னுடைய சகோதரர் தமிழ் செம்மல் முனைவர் லக்கும்பதி அங்கராமதி. காரணம், பொதுவான தலைப்பிலே கவிதைகள் பாடினால் சுவைஞர்கள் சுவைத்து பெட்டிகள் என்ற தலைப்பிலே கூட கவிதைகள் வாசிப்பது. சாவப்பட்டி, தீப்பெட்டி, கல்லாப்பெட்டி என்றெல்லாம் பெட்டிகள் என்ற தலைப்பிலே கூட கவிதை வாசிப்பார்கள். புரிதல் என்ற தலைப்பிலே கவிதை வாசிப்பதை நீங்கள் பார்க்கலாம். பெருக்கல் குறி, கூட்டல் குறி, பெருக்கல் குறி, பெருக்கல் குறி, ஒரு அழகான கவிதையெல்லாம் வாசிப்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னால் நம்ப மாட்டேன் சாப்பிடுங்க. பருப்பு என்ற தலைப்பில் 4 பக்கங்களை நான் ஆம்பொழில கவிதையாக வாசிக்கிறேன். பருப்பு என்ற தலைப்பில் ஆக தலைப்புகள் பழகினார். சுவைஞர்கள் சுவைக்கின்ற விதத்தில் வருகின்ற பொழுதுதான் கவியரங்கம் கைத்தட்டது. ஆக ஏற்கனவே அழிந்த ராமகதை அதை கவிதையில் படித்து தந்தவர் தான் அருமை கவிஞர் சிவராமன் அவர்கள். ராமகாதையை தம்முடைய எளிய கவிதையாக்கி அளித்த சிவராமனுக்கு வாழ்த்து பாராட்டு. நம்முடைய தமிழர் உரைக்கு என்னுடைய பங்கிற்கு சுருக்கமாக ஒவ்வொரு குறித்தும் சிறு கவிதையை வழங்கி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம். இங்க இருக்கின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் பெரும் பாத்திரங்கள் அல்ல. ராமன், சீதை, லக்குவன், ராவணன் போன்ற பெரும் பாத்திரங்கள் இருப்பவையெல்லாம் சிறு பாத்திரங்கள். பெரும்பாலும் அரியா பாத்திரங்களாக இருந்தவை இந்த பாத்திரங்கள். இவை குறித்து கவிதை வடிப்பது என்பது கடினமான செயல் என்பதை நான் நன்கு அறிவேன். 42 ஆண்டுகளாக கவியரங்கிலே நானும் அண்ணனுடைய அருளாசியில் விழுந்து கொண்டிருப்பவன். பல ஏடுகளிலே கவிதையை படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அறிஞர்
நாயகர் அன்னைத்தலை அழைக்கிறது. நாயகர் தன்னை அழைத்து தாயே பிரிந்த தலையிட்டார். ஆனால் தாயிலும் நல்லவன் எனப்பட்டவன் இருக்கிறார். அரசு இழந்து வந்தவனை பார்த்து கண்களை களைய முற்பட்டவன். தோழன் என்று தலைவன் கூறினால் இறப்பதும் துணிவன். தோழன் என்று தலைவன் சொன்னால் தோழனை என்பது சொல்லிய சொல்லோ ஏழை ஏழை நிறந்தனை நிறந்தனை ஏசானோ என்று காவியம் பாடும். தோழன் என்று தலைவன் கூறினால் இறப்பதும் துணிவன். தேவையும் வீணையும் தொடர்ந்து அன்புருவாய் நின்று ராமனை ஆதரித்தார். கரை கடக்க வழி கூறி காவியத்தை நடத்தியவன். உருவத்தால் பேசியவன். மரபு உருவத்தால் பேசியவன், உணர்வால் பேசியவன், செயலால் பேசியவன். அன்னையின் துன்பத்திற்கு கிடைத்த ஆர்வரிகள், அன்னையின் துன்பத்திற்கு கிடைத்த ஆர்வரிகள், அசோகத்திலும் சோகத்திலும் இருந்த பெருமாட்டில் கிடைத்த விடிவெளி, எதிர்பார்ப்பு ஏதுமின்றி கிடைத்த பாசம் இவரது என்பதால் தான் கம்பன் இவரை தாயினும் இனிய என்றார். பெரிசடையை தாயினும் இனிய என்று கம்பன் சொன்னார். சிறையில் கிடைத்த தகவல்கள், ஆறுதல் மொழியில் அதிசயம் சொன்னார். பிராட்டியின் கலைஞை நெஞ்சிட்டு கலங்களை விளக்கமாக நின்றால் ராவண மாயங்களை எடுத்துரைத்து பிராட்டியின் உயிரை காத்தவர். எளியோராலும் இன்னத்தையும் என்பதை கம்பன் காப்பிக்கு எவன் மூலம் படைத்திருக்கிறார். பாட்டி ஓரளவு இந்த அன்றையை நோக்கி பல்வேறு சொல்லுவர்களை செய்தவர். பல்வேறு சொல்லவில்லை. சுக்கிரவனுக்கு பாதுகாப்பு கேட்டவர். ராமனிடத்தில் சுக்கிரவனுக்கு பாதுகாப்பு கேட்டவர். தன் மகன் அங்கதனுக்கு அடைக்கலம் தலைச்சவர்கள். இந்தியா வீழ்ச்சி பெற்று மோட்சம் பெற்ற வாலி குறித்து இன்றும் வாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. வாலியுடைய புகழ், வாலி மோட்சம் என்று இன்றைக்கும் பேசப்படுகிறது. வாலியின் பதைகளும் ஒன்றுக்கும் பட்டிமன்றத்துடைய பொருளாக இறுதியாக சுக்கிரவனுக்கும் சொல்லாற்றப்பட்டவர்கள். ராமனின் பில்லாற்றலை புகழ்ந்து வரைக்கும் சொல்லாற்றப்பட்டவர்கள். பிராட்டியின் அணிகலன்களை அடையாளப்படுத்தி சென்ற திசையை காட்டும் வழிகாட்டி மரமானவர்கள். அந்த கோணத்திற்கு அப்பாலும் தேடுகள் என்று தடுமாற்றம் கொண்ட ராமனுக்கு தேடலில் தெளிவு கூட்டம் தீர்மானம். அந்த கோணத்திற்கு அப்பாலும் சென்று தேடுகள் என்று தடுமாற்றம் கொண்ட ராமனுக்கு தேடலில் தெளிவு கூட்டம் தீர்மானம் வசித்தவர். பகையை எதிர்கொள்ள தலைவன் நீ போக வேண்டாம். சுக்கிரன் சொல்றது ராவணன் சொல்கின்ற பகையை எதிர்கொள்ள தலைமை நீ போக வேண்டாம், நானே சேர்ந்தேன் வெல்வேன் என்ற சூழ்நிலைக்கும் சுக்கிரன். ஆக சிறு பாத்திரங்கள் குறித்து பேசுவது என்பது கம்பன் காவிக்கு எளியோர் பெற்ற இலட்சியமாக நடந்தார். ஆக இந்த கம்பன் கழகத்தினுடைய வெற்றி என்பது பெரும் பாத்திரங்களை பேசாமல் சிறு பாத்திரத்தினுடைய பேசமைத்து அதில் குறிப்பாக 5 கவிஞர்களை மீண்டும் ராமாயணத்தை படிக்க வைத்து ஒரு கம்பன் கழகத்திற்கு அற்புதமான ஒரு தொழிலை அளப்பரிய தொழிலை ஆற்றி வருகிறார்கள். நாங்கள் லட்சுமதி அவர்களுக்கு மிகுந்த மனமாக நன்றியை கூறி இந்த கம்பன் கழக நிகழ்வுக்கு தம்முடைய பொருளுரையும் அறிவுரையும் அற்புதத்தையும் வழங்கி நல்ல ஆதரவை நல்கி கொண்டிருக்கிற நல்ல உலகளாக இருக்கிற என்னுடைய மருத்துவர்களையும் சார்ந்தவர்களையும் மீண்டும் வழங்கி ஒரு அரிய வாய்ப்புக்கு நன்றி வழங்கி கடல் சார்கிறேன். நன்றி. நேரம் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைவுபடுத்துகிறோம். இப்போது அனைவருக்கும் லைப்ரரி சார்பாக மாவட்ட மைய சார்பாக கொண்டாடி வருகிறார். முதலில் இறைவனுக்கும் கம்பன் பார்த்து பாடிய வீடு அவர்களுக்கு இந்த கொண்டாடியை மைய நூலகத்தினுடைய நூலகத்திற்கு கணேசன் அவர்கள் அறிவிப்பார்.